இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபரோட தற்போதைய சூழ்நிலையில் அவங்களோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபரும் ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. உங்கள் நபரோட மைண்டை ரீட் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லவ் லெட்டர், ஓகே, என்னம்மா கொடுக்க நினைக்கிறாங்க, என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா கூட ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இந்த ஆஃபரும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்கு அப்படின்டா, ஸோ நான் இந்த கார்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஓகேயா. ஸோ உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபேமிலி கூட ஏதோ ஒரு போராட்டத்தில் அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃபேமிலி சம்மந்தமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ அப்போது உங்கள் நபர்கள் வந்து அதில் வந்து போராடிட்டுருக்காங்க. இந்த காதலை பொறுத்து அப்படின்னா கூட இந்த காதலை வந்து எப்படியாவது தக்க வச்சுக்கொள்ளணும் அப்படின்றதுக்கு இப்போ பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இதை வந்து நான் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹெல்ப்பை கேட்குறது, இல்லை இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சாதகமாக கூடிய வகையில் தான் இந்த நபர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அவங்க ஃபேமிலி கூட. ஓகே. ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க மொத்தமாகவே இந்த ஃபேமிலி சைடில் வந்து உங்களை நிராகரிக்கப்பட்ட மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர்த்து எங்கள் ஃபேமிலி சைடில் வந்து உங்களை ஏற்றுக்கொண்ட போல தெரில. ஓகே. ஸோ அப்போ இவங்களுக்கு காதலில் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. ஃபேமிலி சைடில் எப்படி இந்த காதலை சொல்லி தக்க வைக்கிறது, இந்த காதலை எப்படி ஒரு நல்ல ரீதியா எல்லார் சம்மதத்தோடையும் இந்த மேரேஜுக்கு எடுத்துட்டு போறது. இல்லன்னா, அந்த இடத்துல வந்து இவங்க லவ் பண்றதுக்கு கூட இந்த ஃபேமிலி சைட்ல இருந்து சப்போர்ட் பண்றாங்க இல்ல அப்படின்றதுனால கூட, இப்ப மேரேஜ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்ற கட்டாயத்தினாலவும், இந்த நபர்கள் வந்து அவங்களோட ஃபேமிலி சைடோட போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஏன் அப்படின்னா, இங்க உங்க நபர்களுக்கு வந்து வேற திருமணம், இல்ல வேற நபர் வந்து அவங்களோட வாழ்க்கையில வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃபேமிலி வந்து அவங்கள இன்னொருத்தங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிறது. அவங்களோட வாழ்க்கை இப்போ உங்க காதலிச்சு கொண்டே தான் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த காதல் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய எடுத்துட்டு வர்றது. எப்படியாவது இந்த சைட்ல உங்க நபர் உங்க கூட இருக்கார் அப்படின்ற விஷயமும், உங்கள காதலிச்சிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் கன்ஃபார்ம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அங்காலருந்து நீக்கி அவங்ககிட்ட இருந்து உங்கள அப்படியே பிரிச்சு, அவங்கள வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல கமிட்மெண்ட் ஆக்க வைக்கக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த நபர்கள் வந்து மிகப்பெரிய போராட்டத்த வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளால இங்க மிகப்பெரிய விஷயமா பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா, இப்போ உங்க நபரே உங்களுக்காக நான் இருக்கேன், நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்தாலும் கூட, அங்கால அந்த சைட் பாக்கிக்க அவங்களோட ஃபேமிலி சைட்லேருந்து மைண்ட் வாஷ் பண்ணி கொண்டிருக்க மாதிரியே இருக்கு. ஓகே. இது வேண்டாம், இதுலேருந்து நீங்கிடு அப்படின்னு சொல்றது, இல்ல இத விட்டுட்டு வெளிய வந்துரு. இதனால உனக்கு எந்த நஷ்டமும் இருக்க போறதில்ல. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் வந்து இன்னும் பெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா, இவங்க வந்து கொஞ்சம் காசுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறவங்க தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ, அப்ப அதனால இந்த உங்க நபர்களுக்கும் அந்த இடத்துல வந்து காசு பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்றதுனால, இவங்க அந்த வழிய சூஸ் பண்ணலாமா அப்படின்ற கன்ஃப்யூஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா, இப்ப இருக்க சூழ்நிலைய பார்த்தோம் அப்டின்னா கூட, உங்க நபர்களால நீங்க வேணும் அப்படின்னு அந்த ஆழ் மனசுக்குள்ள வந்து வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா கூட, நடந்துட்டுருக்க அந்த சூழ்நிலையும், பிரச்சனையும் இவங்களோட பாதைய வந்து இன்னொரு சைட் திருப்புறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ, அதனால தான் இவங்க ரொம்ப அதிகமா யோசிக்கிறாங்க. எந்த சைடு வந்து நம்ம சூஸ் பண்ணலாம்? இந்த பக்கம் போயிடலாமா? அந்த பக்கம் போயிடலாமான்னு. ஆனா, இங்க பாக்கிக்க டோட்டலி இவங்க சிக்கிக் கொண்டிருக்க மாரி தான் இருக்கு. என்னால வெளிய வர முடியலையே! இந்த இடத்துல மாட்டிக்கொண்டேனே! இப்ப இந்த இடத்துல முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு தருணத்துல உங்க நபர்கள் நிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ, இந்த இடத்துல ஏன் உங்க நபர்கள் வந்து இந்த இடத்துல முடிவெடுத்துறணும், இதுக்கு மேல முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான காதல் வந்து ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட்ல அப்படியே நிக்குது. ரொம்ப நாளாவே ஒரே இடத்துல அப்படியே நிக்குது. அதுல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்ல அப்படின்றதுனால, இங்க வந்து நீங்க நீங்கி போயிட்டீங்க. இல்லைன்னா உங்களுக்குன்ட்டு ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க தப்பா புரிஞ்சு கொள்றாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, அங்கால இருந்து அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கறக்கு, இங்க வந்து இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே, நம்ம இந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் ஆறது தான்
நல்லதா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா, அவங்க இப்போ வந்து காசு பிரச்சனையில வந்து இறுகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால, இவங்க அந்த மாதிரி வழியும் சூஸ் பண்ணலாமா அப்படின்றத வந்து யோசிக்க தான் செய்றாங்க. ஓகேயா? ஆனா இங்க ஒரு புது தொடக்கமும், திருப்பு முனையும் கண்டிப்பா உங்க காதல்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, உங்க நபர்களோட சைட்ல பார்க்கைக்கு கூட, அவங்க சைட்ல வந்து நியாயமான கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படல. இப்ப அவங்க வைக்கிற பாயிண்ட்ட கூட யாருமே காது கொடுத்து கேட்கல அப்படின்ற ஒரு வேதனையும் இந்த நபர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ தனக்கான கிடைக்க வேண்டிய சரியான விஷயத்துக்காக, நான் இந்த விஷயத்த தான் எதிர்பார்க்குறேன். இவ்ளோ விஷயம் எதிர்பார்த்தும் எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல ஃபைட் எனர்ஜியா தான் இருக்கு. கொஞ்சம் போராடிட்டு தான் இருக்காங்க இவங்க. ஓகே. ஸோ, அப்ப மன ரீதியா கூட இவங்க மைண்ட்ல வந்து நெறைய குழப்பங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அப்ப யோசனைகளும் ரொம்ப அதிகரிச்ச நிலையில தான் இருந்துட்டுருக்கு. ஓகேயா? ஸோ, அப்போ இங்க இங்க உங்க நபர்கள் ஒரு சிலர் வந்து டிப்ரஷன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாவே இருக்கு. ஓகே. எண்ணங்கள் வந்து தாறுமாறா அப்படியே அலைபாஞ்சு கொண்டே இருக்கு. ஓகேயா? அது ஏன் அப்டின்னா, இப்ப இந்த சைடு வந்து அந்த சைடும் நான் வந்து எனக்கு அவங்களும் வேணும், நீங்களும் வேணும் அப்டின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ, அப்போ 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியாம இந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றமான நிலையா தான் இருக்கு. அதே மாதிரி கால குடுக்கவும் முடியல. அதாவது நேரம் ஒதுக்க முடியல அப்டின்றாங்க. உங்களுக்கும் நேரம் குடுக்க முடியலையாம். உங்க சைட்ல இருக்க பிரச்சனை என்ன? நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அப்டின்றதையும் அவங்களால பார்க்க முடியல. அதே சமயம் அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதுக்கான நேரங்கள் ஒதுக்குறது அப்படின்னு அந்த விஷயத்துலயும் இவங்களால ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படின்றாங்க. ஓகேயா? 2யுமே நான் பேலன்ஸ்க்கு கொண்டுட்டு வர தான் ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியல. எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ட சொல்லி இத வந்து தக்க வைக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ் கொண்டுட்டு வர தான் தடுமாறி போராடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இப்ப அவங்க சைட்லருந்து இந்த ஃபேமிலி சைட்லருந்து இந்த நபர்கள் உங்க நபர்களுக்கு வந்து மேரேஜ் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இங்க ஒரு சிலர்கள் வந்து யோசனையிலே ரொம்ப வந்து மூழ்கி போயிட்டுருக்கேன். நான் இத அக்செப்ட் பண்ணா இதலோட எனக்கு பிரதிபலன் என்னவா கிடைக்கும்? அதே மாதிரி நான் இந்த விஷயத்த செலக்ட் பண்ணா இதோட பிரதிபலன் என்னவா இருக்கும்? அப்டின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு சில விஷயத்த யோசிக்க தான் செய்றாங்க உங்க நபர்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. உங்க ரிலேஷன்ஷிப்ப பொறுத்து தேர்ட் பார்ட்டியும் இருக்காம். ஓகேயா? ஸோ இப்ப இங்க ஒரு சிலங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிங்கிற நபர்கள் கூட ஃபேமிலிய வச்சு ஃபேமிலி சைடோட சேர்ந்து மூவ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல இந்த நபர்கள் நான் சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. ஸோ அதே நேரம் இந்த நபர்கள் இதுலேருந்து வெளிய வர்றதுக்காக இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கைட் வந்து அவங்களுக்கு கிடைக்குதில்ல அப்படின்றதுனால கூட இவங்க எண்ணங்கள் வந்து கொஞ்சம் தழும்பின மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அதே மாதிரி இங்க ஒரு சில நபர்கள் வந்து இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ, அது அவங்களாவே வந்து பேச முடியல அப்படின்ற சந்தர்ப்பத்தில, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கறது, இல்ல இந்த விஷயத்த எப்படியாவது போயிட்டு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகே. ஸோ, இதுவரைக்கும் ஸ்டெப் எடுத்துலன்னா, இதுக்கப்புறம் எடுப்பாங்க. ஆனா, இங்க ஒரு சிலவங்க ஏற்கனவே எடுத்து, அந்த நியூஸுமே உங்ககிட்ட சரியா வந்து சேரல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, அதனால இவங்க உங்க சைட்லேருந்து ஏதாவது நியூஸ் கிடைக்குமா அப்படின்னு இங்க காத்து தவிச்சு கொண்டிருக்க எனர்ஜி மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, இங்க வந்து உங்க எனர்ஜி பார்க்கைக்கும் நீங்க நெடுங்காலமா உங்க நபருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த சைட்லேருந்து இந்த நபரோட ஒரு செய்தியுமே எனக்கு தெரில அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஆனா, இங்க பார்க்கைக்க இவங்கள வந்து ஃபுல்லா அப்படியே பிளாக் பண்ணி, இவங்கள வேணும்னே ஒரு ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறதுக்கான சூழ்நிலையில வந்து புஷ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஸோ, இதுவரைக்கும் உங்க நபர்கள் வந்து நீங்க வேணும், வேணும் இத எப்படியாவது சரிப்படுத்திடலாம். நானும் இதுக்கான ட்ரை பண்றேன் அப்படின்னே போன ரிலேஷன்ஷிப் இப்போ 2 சைடும் சரி, உங்க சைடும் சரி, அவங்க சைடும் சரி, இந்த காதல்ல எத எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னே தெரியலையே அப்படின்ற ஒரு சிக்கி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி எனர்ஜில இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, அதிகமா இங்க பார்க்கிங்க, உங்க நபர்கள் வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ, இவங்க அவங்கள மீறி வந்து என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றதுனாலயும் இந்த நபர்கள் ஆ ஃபேமிலி சைட்ல கூட யாராவது ஒருத்தர் வந்து இவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். ஓகே. ஸோ, அப்போ இந்த கண்ட்ரோல்குள்ள நான் இருக்கேன் அப்படின்றதுனாலயும், இவங்களால ஒரு சில விஷயத்த தனிப்பட்ட ரீதியா சொல்ல முடியல அப்படின்றதுனால கூட, உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த இடைவெளி அப்படின்றது வந்து அப்படியே தான் இருக்கு. ஓகே. இதில எந்த மாற்றமுமே இல்லாம அப்படியே இருக்கு அப்படின்றதும் இவங்க மனசுக்குள்ள வந்து ஓடிட்டுருக்கு. ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாம உங்க நபர்கள் வந்து உங்கள வந்து எப்படின்னா, அந்த ஈர்ப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த காதல நான் உன்கிட்ட தான் உணர்றேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்து இருக்காங்க. ஓகே. அதாவது இவங்க உங்ககிட்ட உணர்ந்த காதல் போல மத்தவங்க கிட்ட வந்து உணர்றாங்க இல்ல அப்படின்னும், நீங்க வந்து ஒரு அதீதமான காதல குடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால தான் இந்த இடத்துல நிலையா நிக்கிறீங்க அவங்க மனசுல. ஆனா, இப்போ நடந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில அப்படியே அந்த விஷயம்லாம் மாறி போயிட்டு நிக்குது அப்படின்னு தான் இருக்கு. ஓகே. அப்போ உங்களோட ஞாபகங்கள் வந்து உங்க நபர்களுக்கு ரொம்பவே கம்மியாகிட்டா வருது. இது இது வந்து அவங்க இது ஃபுல்லாவே ஃபேமிலி சைட்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாரி தான் இருக்கு. ஓகே. ஆனா இங்க ஒரு சிலருக்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி விஷயம் இருக்கு அப்படின்றதையும் நாங்க பார்க்க தான் செய்றேன். ஓகேயா? ஸோ இங்க ஒரு ஒரு சில விஷயத்துல இந்த நபர்கள் வந்து ஆ விடாம உங்கள இன்னுமே அழுத்தி பிடிக்கிறதுக்கு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. அப்ப இங்க ஒத்த கால்ல நின்னு இந்த ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் மொத்தமா நான் சமாளிக்கிறேன். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்க ஒரு சிலர் வந்து போராடிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ உங்க சைட்ல இருந்து இந்த நபர்கள் உங்களுக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்குறாங்கல்ல, எந்த பதிலுமே இல்ல. நீங்க நெனச்ச மாதிரி நீங்க என்ன நெனச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஒரு சில விஷயத்துல வந்து இந்த நபர்கள் அவங்கள மாத்திக்கொள்ளணும். இந்த விஷயத்த மாத்திட்டு அவங்களே வந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் ஏத்துக்கொள்ளுவேன் அப்படின்ற மனநிலையில நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அங்க வேற எனர்ஜி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல தேர்ட் பார்ட்டியா இருக்கலாம். ஓகே. ஸோ அங்கால இருந்து வெளிய வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட அந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்ப அதே சமயம் வந்து இங்க உங்கள கவனிக்கிறாங்கல்ல அப்படின்னும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இவங்களோட எண்ணங்கள வந்து உங்ககிட்ட பிரதிபலிக்க வந்து முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க சிக்கிக் கொண்டிருக்கிறது தான் காரணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து நெறையவே உங்களுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நெனைச்சு, அவங்க சைட்லேருந்து ஸ்டெப் எடுத்து வைக்க தானே செய்றாங்க. ஓகே. என்ன இப்ப அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரா இருந்தாலும், இல்ல அவங்க ஃபேமிலி சைட்ல பிரச்சனையா இருந்துட்டுருக்கு அதிகமா அப்படின்னாலும், இல்ல தேர்ட் பார்ட்டியே உங்ககிட்ட வரவிடாம கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா கூட, இவங்க சைட்லேருந்து போராடிட்டே தான் இருக்காங்களாம். ஆனா, அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும், எல்லா அடியுமே அவங்களுக்கு ஃபுல்லாவே தடங்கல தான குடுக்குது. அவங்க சரின்னு நினைச்சு பண்ற ஒவ்வொரு விஷயமும் முட்டுக்கட்டையில போய் நின்னுடுதாம். ஓகே. ஸோ அப்போ இந்த விஷயத்த என் நபர்கிட்ட போய் சேர்த்துருங்க அப்படின்னு உங்களுக்கான ஒரு ஒரு நியூஸ குடுத்துருக்கலாம் உங்க நபர்கள். ஆனா அந்த நியூஸ் கூட உங்ககிட்ட வந்து சேருதா அப்படின்னா, அதுவும் வரதில்லையாம். அப்போ இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்காக போராடியே நான் சோர்ந்து போயிட்டேன். இன்னுமே நான் போராடுற அளவுக்கு எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்றதுனாலயும், நான் அந்த அளவுக்கு தனியா போராடுற அளவுக்கு ம என்ன சொல்றது? பலவீனமா இருக்கேன். ரொம்பவே பலவீனமா இருக்கேன். போராடுற அளவுக்கு எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்றதுனால கூட, இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து அந்த சொன்னேன்ல ஏதோ ஒரு தீர்மானம் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு. அப்ப அந்த தீர்மானத்த நோக்கி இப்ப அது சரின்னாலும் சரி, தவறுனாலும் சரி, இது அவங்கவங்க லைஃப பொறுத்தது. இங்க என்ன தீர்மானம் எடுக்க போறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா இவங்க எப்படி இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு தீர்மானம் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற முடிவுல வந்து இந்த நபர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது மட்டும் கரண்ட் ஃபீலிங்ல என்னால பார்க்கக்கூடியதா இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்போ உங்களுக்கும் அந்த நபர்களுக்கும் ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னா, அந்த பிரச்சனை வந்து நடந்ததுக்கான ஒரு தெளிவே இல்லாம தான் இருக்கு. ஓகே. அப்ப தெளிவில்லாத விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டு, ஒரு சின்ன விஷயமா இருக்குமாம். அந்த சின்ன விஷயத்துக்காக நீங்க சண்டை போட்டுட்டு, அத இப்ப பெருசா எடுத்துட்டு வந்து இந்த பிரிவு அப்படின்ற ஒரு இடத்துல வச்சுட்டு, இப்ப நான் சேரணும்னு நினைக்கிறேன். அதுக்கான வழியே இல்ல அப்படின்னு தவிச்சு கொண்டிருக்க மாரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பாக்கைக்க தெரியுது. ஸோ, அது மட்டும் இல்லாம உங்க நபர்களுக்கு வந்து யோசனை அப்படின்ற விஷயமும் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. அளவு கடந்திருக்கு. ஓகே. இத எப்படி பண்ணலாம்? அத எப்படி பண்ணலாம்? அப்படின்ற மாதிரி பிளானிங் பண்ணிட்டே இருக்காங்க. இங்க ஒரு சிலர். ஓகே. இந்த எனர்ஜி உங்களுக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. நீங்களுமே உங்க நபர்கிட்ட வந்து இப்ப இந்த விஷயம் தான் அப்படின்னு வெளிப்படையா தெரிவிக்காம கூட, இத இப்படி பண்ணா நல்லா இருக்குமா? இந்த விஷயத்த இவங்கள வச்சு ட்ரை பண்ணா நல்லா இருக்குமா? இத கதைச்சா நல்லா இருக்குமா? அப்படின்ற மாதிரி நீங்களுமே நெறைய விஷயத்த பிளானிங் தான் பண்றீங்களே ஒழிய, அந்த எந்த விஷயமுமே மூவ்மெண்ட் குடுக்குதில்ல அப்படின்றத வந்து நான் இங்க பார்க்குறேன். ஓகேயா? ஸோ அப்போ உங்க நபர்கள நீங்க அணுகுறீங்க அப்படின்னா, அது கரெக்ட்டான பிளானிங்கோட அணுகுறது நல்லா தான் இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேருந்து உங்க நபர்கள் வந்து பிளானிங் போடுறாங்க. அந்த பிளானிங் எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு கண்ட்ரோல்குள்ள அடிமையாக்கப்படுது அப்படின்றதுனால கூட உங்க நபர்கள் சைட்ல ஒரு மயான அமைதி வந்து காணப்படக்கூடியதா இருக்குமா. ஓகே. ஸோ இங்க ஒரு சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா,
இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனை இருக்குல்ல, அதாவது நான் போராடி, 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 போராடிட்டேன். இதுக்கப்புறமே போராடுறதுக்கு அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றதுனால, இதுவரைக்கும் போதும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நிக்கிறதா, வேண்டாமா அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ உங்க நபர்கள் இந்த காதல்ல ஏதோ ஒரு விதமான தீர்மானத்த வந்து எடுக்க போறாங்க அப்படின்றது மட்டும் என்னால தெளிவா சொல்ல முடியும். ஓகே. அந்த ஒரு எண்ணங்கள்ல தான் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ வேணுங்கிறதா இருக்கலாம், இல்ல வேண்டாங்கிறதா கூட இருக்கலாம். ஓகே. அது அவங்கவங்க தனிப்பட்ட லைஃப்ப பொறுத்தது. ஓகேயா? ஸோ இங்க பாக்கைக்க உங்க நபருக்கும் உங்களுக்கும் அந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அதனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்க எக்ஸாக்ட்லி அப்படியே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்க நபர்கள் வந்து உங்களோட ட்வின் ஃப்ளேமா இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில, உங்க மைண்ட்ல கூட இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துருமோ? இல்ல இந்த விஷயம் நடந்துட்டுருக்கோ? அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா அது நிகழ்காலத்தில நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். உங்களோட நபரோட மனசுலயும் இதுதான் இருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஓகேயா? ஸோ இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.